ஸோ வணக்கம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் உங்கள் ராகுல். இது உங்கள் த எக்னாமிஸ்டிக். ஸோ இன்னைக்கான டாப்பிக்கில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கான்ட்ரவர்சி. இது கல்யாணம்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு கான்ட்ரவர்சியல் டாபிக். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணங்கிறது ஒரு பர்சனல் மேட்டர், ஒரு ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பர்சனல் மேட்டர், இல்லை ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பர்சனல் மேட்டர். இதை பற்றி மோஸ்ட்லாக வெளியாட்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, கல்யாணங்கிற அப்படின்ற ஒரு பேரில் எல்லா செலிபிரிட்டியும், உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி செலிபிரிட்டியை கூப்பிட்டு வச்சு ஒரு கூத்து தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் எதை பற்றி பேச போகிறேன்னு உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்கோம். அனந்த் அம்பானி அண்டு ராதிகா மர்ச்சன்ட் அவங்களோட வெட்டிங் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ ஒரு கல்யாணம் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். ஒரு கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டில் மோஸ்ட்லி எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? ஒரு 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ தானே செலவு பண்ணுவீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு 5000 கோடி, 1 கோடி 2 கோடி கிடையாது, 5000 கோடி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யார் காசு? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். யாரோட காசு? நம்ம டேரிஃபாக கட்டுற காசு, நம்ம ஜியோலேருந்து பொருள் வாங்குற காசு, அப்புறம் இந்த மாதிரி சர்வீசஸ் தான் எல்லாமே. இந்த ரிலையன்ஸ், ஜியோ, இந்த கார்பரேஷனோட சர்வீசஸ் தான். அதே மாதிரி அவங்க செய்கிற பிஸ்னஸஸ் எல்லாமே நம்மளோட காசு தான். நம்மளோட காசையெல்லாம் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் சுரண்டி இந்த மாதிரி அவங்க வாழ்ந்துக்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறப்ப பிஸ்னஸோட நோக்கமே ப்ராஃபிட் தானே அப்படின்னு நினைக்கலாம். ப்ராஃபிட் தான் பிஸ்னஸோட நோக்கம். ஆக்சுவலாக எல்லா பிஸ்னஸோட நோக்கமே ப்ராஃபிட் தான். பட் ப்ராஃபிட் மட்டுமே நோக்கமாக இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி, நீ உனக்கு இந்த சொசைட்டி என்ன கொடுத்ததோ அதை நீ பதிலுக்கு சொசைட்டிக்கு கொடுக்கணும். இதை நான் சொல்ல, அறிஞர் அண்ணா சொன்னது. இந்த ஒரு கான்செப்டில் ரன் பண்ணுற இந்த ஒரு கான்செப்டில் ரன் பண்ணுற தொழில்கள் ஓரளவுக்கு நேர்மையான தொழில்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரட்டன் டாட்டா, அவரோட இன்கமில் மோர் தென் 50% அவர் டொனேட் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் த இன்கம்மை நீங்கள் திருப்பி சேரிட்டி பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா உங்கள் லெவல் கூட, உங்களோட 1 ஹவர் இன்கம் கூட இல்லாமல், 1 ஹவர் இன்கம் ஆனுவல் இன்கமாக கூட இல்லாமல் இங்கே எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் டொனேட் பண்ணிக்கிட்டு அதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இங்கே யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. அதுக்குன்னு கேட்காமலே இருக்க மாட்டாங்கன்ட்டு இல்லை, கேட்பாங்க. ஆனால் நீங்கள் பெட்டர் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ செலிப்ரிட்டிஸை கூப்பிட்டு, இது ஆக்சுவலாக ஒரு பர்சனல் ஈவெண்ட் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு சோசியல் கூத்து மாதிரி, ஒரு சமூக சீர்கேடு மாதிரி நடந்துட்டு இருக்கு இந்த வெட்டிங். ஏன் உட்பட நிறையா பேருக்கு, நிறையா லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி பேசுகிறவங்களுக்கு இது ஒரு பெரிய சீர்கேடு தான். ஏன்னா நாடு எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. அவங்க பாட்டுன்னு திடீர்னு ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக மாற்றுறாங்க. திடீர்னு பாந்திரா குர்லா காம்ப்ளெக்ஸ், பிகேசி ரோடு அப்படிங்கிற ஒரு ரோடையே போலீஸ் பிளாக் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ராதிகா மர்ச்சன்ட் முக்கிய இது அனந்த் அம்பானி வெட்டிங் ஒரு சோஷியல் ஈவெண்ட் தான். ஒரு வெட்டிங்கை நீங்கள் எப்படி சோஷியல் ஈவெண்ட்டு சொல்ல முடியல? எனக்கு புரியல. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் நடந்துட்டு இருக்கு. உண்மையாகவே இந்தியா எந்த லெவலில் போயிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரில. டேரக்டர் சங்கர் படங்கள் வர மாதிரி அவர்கிட்ட நம்ம நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் டேரக்டர் சங்கரோட படங்களில் தொடர்ந்து வர மாதிரி ரிச் கெட் ரிச்சர், போர் கெட் போர், அந்த கண்டிஷனில் தான் நாடு போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய பிரச்சனைகள், பேச வேண்டிய டாபிக்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுவோம். ஸோ இந்த ஒரு வெட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லுங்கள். நான் என்னோட கருத்தை ஓப்பனாக சொல்லிட்டு, இது ஒரு சமூக சீர்கேடு. இந்த வெட்டிங் ஆக்சுவலாக நான் அவங்க நினச்சிருந்தா இன்னும் சிம்பிளாக கூட பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு எல்லாத்தையும் ஒரு இடத்துல கூட வச்சு கூத்தடிக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ உங்களோட கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.